என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு காஸ் 2x கொடுத்துருக்காங்க. இங்கே ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நல்லா கிளியராக கவனிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சால்வ்னு கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், தேர்ட் ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல், ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஏஏ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்னா டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன எழுதணும், எம் கொடுத்து எழுதணும். ரீப்ளேஸ் டி பை எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை டிக்கு பதிலாக எம் கொடுக்கணும்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குங்களா, டி ஸ்கொயர்னு இருக்குங்களா, அதை நான் வந்து எம் ஸ்கொயர் எழுதுறேன். டிக்கு பதிலாக எம் கொடுத்தா இங்கே டி ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே எம் ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து +4 சமி புரியுதுங்களா? இப்போ இந்த ஒய் எழுத வேண்டாம். டிக்கு பதிலாக வந்து பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 1 கொடுக்கணும். சரிங்களா? சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, அதனால் ஒய் வந்து எழுத வேண்டாம். டி இருக்கிற இடத்துல மட்டும் எம் கொடுங்க. டி ஸ்கொயர்னு இருக்குது, எம் ஸ்கொயர், இங்கே +4 இருக்கிறனால +4. ஆக்சிலரி ஈக்குவேஷனால இங்கே ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். புரியுதா சாமி? இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல்னு எழுதிக்கிங்க. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா? இதில் பாருங்கள், எது மிஸ் ஆயிருக்குன்னா எம் ஸ்கொயர் இருக்குது, எம் மிஸ் ஆயிருக்குங்களா? அது இப்படி எழுதலாங்களா? எம் ஸ்கொயர் ப்ளஸ் 0m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 எழுதலாங்களா? புரியுதா சாமி? புரியுதுங்களா? இங்கே எம் மிஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் இங்கே 0mனு எழுதியிருக்கேன். நம்மளுக்கு புரியிருக்காங்க. ஏங்கிறது எம் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 1. பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே எம் இல்லை, அதனால இந்த 0. அதாவது நம்ம இங்கே இப்படி எழுதி காமிச்சிருக்கேன். எம் இல்லாதனால அதை வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம். சிங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், +4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதுங்க. ஏபிசின்னு எழுத போகிறோம். ஏங்கிறது எம் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட், எம் இல்லாதனால 0, சிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்படி எழுதியாச்சு. இப்போ எழுதுனதுக்கப்புறம் இது நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த மோடுங்கிற பட்டனை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 டைம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கீழே நம்பர் வந்து 1ன்னு காமிக்கும். அந்த 1 நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அன்னோன் வந்து 2ஆ 3ஆன்னு கேட்கும். இது வந்து நம்ம அமுத்தக்கூடாது. இந்த 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 4 பட்டனில் வந்து இந்த ரைட் சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்கும். நம்ம வந்து டிகிரி 2ங்கிற பட்டனை வந்து அமுத்துங்க. அமுத்துனது பாருங்கள், இங்கே வந்து ஏ வேல்யூ கேட்குதுங்களா, ஏ வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 1 இருக்குங்களா, 1 நம்பர் அமுத்தி இப்போ ஈக்குவல் டு கொடுங்க. பி வந்து 0 அமுத்தி ஈக்குவல் டு அமுத்துங்க. ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே அடுத்து வந்து ஈக்குவல் டு அமுத்தணும். சிக்கு பதிலாக வந்து 4 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், x1 கொடுத்துட்டு இங்கே 2iன்னு இருக்குது பாருங்கள். கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2i. உங்களுக்கு புரியிருக்காங்க, நான் இங்கே எழுதுறேன். x1 வந்து 2iன்னு வந்திருக்கு. 2iன்னு என்ன அர்த்தம், +2iன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஈக்குவல் அமுத்துங்க. x2 வந்து -2iன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து -2iன்னு இருக்குது. சமி புரியுதுங்களா? +2i அண்ட் -2iன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஐன்னு வந்துட்டாலே இது வந்து என்னென்னா இமேஜினரி தான். அந்த ரூட் வந்து இமேஜினரியில் இருக்குன்னு அர்த்தம். இந்த +2i -2i நம்ம வந்து என்ன கம்பைன் பண்ணி +2iன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்போது ஐனா இமேஜினரி, கரெக்டுங்களா? இங்கே ரியல் பார்ட் வந்து எதுவுமே இல்லை, அதனால் நம்ம வந்து 0ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா ரூட்ஸ் வந்து இமேஜினரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்னா ஆல்ஃபா +or-i பீட்டான்னு எழுதுவோம். ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட், பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட். ரியல் பார்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0. பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட், ஐனுடைய கோஎஃபிஷியன்ட். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஆல்ஃபா வந்து 0, பீட்டா வந்து 2. ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட் 0, பீட்டாங்கிறது ஐனுடைய கோஎஃபிஷியன்ட், இமேஜினரி பார்ட். பீட்டா வந்து 2ன்னு எழுதிட்டோம். அப்போ இந்த ரூட் வந்து என்ன ரூட்னு ஃபஸ்ட் நம்ம எழுதணும். therefore the roots are imaginary. இந்த கொடுத்தக்கூடிய ரூட் வந்து என்ன ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரூட் வந்து இமேஜினரி ரூட்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? இதுதான் ஸ்டெப் 1. இப்போ இந்த கால்குலேட்டரில் இது வெளியே வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸிட்டாக இருக்குது, ஷிஃப்ட் அமுத்தணும், மோடு. நல்லா கவனிங்க, ஷிஃப்ட் மோடு 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்திக்கணும். ஷிஃப்ட் மோடு 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தினா ரீசெட் ஆகிடும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் சிஎஃப், ஷார்ட் ஃபார்மில் நம்ம சிஎஃப்னு எழுதுகிறோம். இப்போ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்டாக இருந்தால் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு e⁴ a cos βx ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸுங்கிறது தான் அது என்னென்னா இமேஜினரி ரூட்டுக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. இப்போ ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ஃபா வந்து எங்கே என்ன 0. அப்போ எடுத்து எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு e⁴ பதில் 0xன்னு எழுதிக்கலாம். ஏ காஸ் அது அப்படியே எழுதுங்க. இங்கே பீட்டா இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டாக்கு பதில் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குங்களா. இப்போ ஏ காஸ் பீட்டா இருக்கிற இடத்துல 2 கொடுத்துருங்க. ஏ காஸ் 2x ப்ளஸ் பி
சைன் இந்த பீட்டாக்கு பதிலாக 2x கொடுத்துக்கிறோம். சரி புரியுதா சாமி? பீட்டா இருக்கிற இடத்துல 2, ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0ன்னு கொடுத்துட்டோம். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மூணாவது ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் பிஐ. பிஐன்னு என்னென்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பிஐ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் டிவைடட் பை எல்ஹெச்எஸ். இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போது இங்கே பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், ரைட் சைடு என்ன இருக்குது நம்மளுக்கு cos 2x இருக்குது, அதை எடுத்து எழுதிடுங்க. இந்த இடத்துல வந்து cos 2xன்னு எடுத்து எழுதிடுங்க. டிவைடட் பை அடுத்து எல்ஹெச்எஸ், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஒய் எப்பயுமே எழுதாதீங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், d² + 4 இருக்குங்களா, அதை எடுத்து எழுதுங்க. ஒய் எப்பயுமே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வந்து என்ன, ரைட் ஹேண்ட் சைடு cos 2x, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் d² + 4, புரியுதுங்களா, அதை எடுத்து இங்கே எழுதிடுங்க. d² + 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ரைட் சைடு வரக்கூடிய ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம டைப் வந்து டிசைட் பண்ண முடியும். இங்கே sin mx அல்லது cos mx, ரைட் சைடு வந்து சைனோ காசோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா d²க்கு பதிலாக தான் நம்ம கொடுக்கணும். d²க்கு பதிலாக -m² கொடுக்கணும். d²க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், -m²ங்கிறத ஃபார்முலா. எம்ங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் என்ன இருக்குது, cos 2xன்னு இருக்குங்களா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 2, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2, இதுதான் எம்னுடைய வேல்யூ, புரியுதுங்களா. இப்போ இந்த d²க்கு d² எழுதிடலாம், மைனஸ்க்கு மைனஸ், ப்ராக்கெட்டுக்கு வெளியே விழுந்து ஸ்கொயர் கொடுத்துடலாம். எம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்கிறனால 2 கொடுத்துட்டோம். இங்கே வெறும் cos xன்னு வந்ததுன்னா, cos xன்னு வந்ததுன்னா, வெறும் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே cos 3xனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளத்தில் cos 2xன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குங்களா, அங்கே 2 கொடுத்தாச்சு. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு மைனஸ் அமுத்துங்க, திருப்பி ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் அமுத்துங்க. இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், d² = -4. சாமி புரியுதுங்களா. அப்போ d² இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், -4ங்கிறது கொடுக்கணும், புரியுதுங்களா. அப்போ d² இருக்கிற இடத்துல -4 கொடுக்க போகிறோம். இங்கே தான் d² இருக்குது, இந்த d²க்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், -4ங்கிறது கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், cos 2x டிவைட் பை d² போல் -4, இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள் +4ன்னு இருக்குது. அப்போ cos 2x டிவைட் பை இங்கே பாருங்கள் -4 + 4ன்னு வந்து ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரலில் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து எப்பயுமே 0 வரக்கூடாது. இந்த டினாமினேட்டர் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு, புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் வந்து 0 வந்ததுனால நம்ம இங்கே என்ன எழுதணும்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு எழுதணும். ஆர்டினரி ரூல் வந்து ஃபெயில்ஸ். சாமி புரியுதுங்களா. டினாமினேட்டரில் வந்து நம்பர் வரலாம், எந்த நம்பர் வேணாலும் வரலாம், அந்த நம்பர் வந்து பாசிட்டிவில் இருக்கலாம் நெகட்டிவில் இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டரில் வந்து 0 மட்டும் வரக்கூடாது. அப்படி டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு எழுதணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை ஸ்பெஷல் ரூல் எழுதணும், அப்ளை ஸ்பெஷல் ரூல். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சு, டினாமினேட்டரில் 0 வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு f(d)ன்னு எழுதுகிறோம். f(d)னா ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஃபங்க்ஷன் ஆஃப் டிங்கிறதுனா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், d² + 4, இதுதான் f(d). இங்கே பார்த்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலர் இன்டெக்ரலில் டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் f(d) எழுதிக்கலாம். f(d)ங்கிறது d² + 4. இது f'(d)ங்கிறது என்னென்னா கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு தடவை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ d² இருக்குங்களா, இப்போ பாருங்கள் பவரில் இருக்கக்கூடிய நம்பரை தூக்கி முன்னாடி போட்டு பவரில் என்ன பண்ணுவோம், -1 பண்ணுவோம். 2 - 1 வந்து நம்மளுக்கு 1ங்களா, அப்போ d² டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 2dன்னு வரும். நம்பர் 4ங்கிற நம்பர் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதனால் வந்து இங்கே எழுதலை, புரியுதுங்களா. அடுத்து f'(d) சாமி புரியுதுங்களா சாமி, d² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d சாமி. 4ங்கிறது நம்பருங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 2d + 0ன்னு வரும். நான் அந்த 0 இங்கே எழுதலை. f'(d)னா டினுடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். டிக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குங்களா, 2 எழுதிருங்க. அடுத்து f'(d)ன்னு எழுதுருங்க. 2ங்கிறது நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0ன்னு வரும். இந்த 0 வர வரைக்கும் எந்த சம்னாலும் ஃபஸ்ட் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிக்கும் போது இப்போ ஸ்பெஷல் ரூலில் வந்து ஃபார்முலா பாருங்கள், x/f'(d). இதுதான் ஃபார்முலா, சொல்லுங்கள் பார்க்கலாம். நியூமரேட்டரில் x கொடுக்கணும், கீழே வந்து f'(d) கொடுத்துட்டு இன்ட்டு RHS ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதணும். இதுதான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரூலுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு எக்ஸ் எழுதியாச்சு, f'(d)ன்னு இருக்குது பாருங்கள். f'(d)ன்னு என்ன, இதுதான் f'(d). f'(d)க்கு பதில் என்ன கொடுக்கலாம், எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு எழுதியாச்சு, f'(d)க்கு பதில் என்ன கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். f'(d)க்கு பதிலாக 2dன்னு கொடுக்க போகிறோம். இந்த 2d எழுதிடுறான். ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடில் cos 2x இருக்குங்களா, அது இங்கே இடத்துல எழுதிங்க.
இன்ட்டு காஸ் 2x. சமி புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? sin mx அல்லது cos mx ரைட் ஹேண்ட் சைடில் சைனோ காசோ வந்ததுன்னா அந்த டைப்பில் பாருங்கள், சைனோ காசோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டி ஸ்கொயருக்கு பதிலாக தான் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, டி ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம என்னென்ன வேல்யூ வந்து கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே டீன்னு இருக்குங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா நம்ம வந்து இதுக்கு வேல்யூ கொடுக்க முடியாது. இதை வந்து நம்ம வந்து பாருங்கள், இப்படி தனியாக உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். x/2 இன்ட்டு 1/d காஸ், இங்கே பாருங்கள் 2x இப்படி எழுதலாங்களா? காஸ் 2x புரியிருக்கா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதை x/2ன்னு எழுதிட்டேன். நியூமரேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த d இருக்குது பார்த்தீங்களா, தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். x/2 இந்த நியூமரேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். 1/d இன்ட்டு காஸ் 2x. அதாவது பேசிக் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். இப்போ பாருங்கள், dனா டிஃபரன்சியேஷன், 1/dனா இன்டெகிரேஷன். இந்த காஸ் 2x நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். dனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டிஃபரன்சியேஷன். 1/dனா இன்டெகிரேஷன். இது என்ன பண்ணலாம்னா x/2 இந்த 1/dன்னு வந்துட்டாலே இது பேர் என்ன? இன்டெகிரேஷன். அப்போ இன்டெகிரல் கொடுத்தா நம்மளுக்கு இங்கே என்ன கொடுக்கணும்? dx கொடுக்கணும். இந்த காஸ் 2x நம்ம அப்படி எழுத போகிறோம். சமி புரியுதுங்களா இல்லையா? சமி புரியுதா? 1/dன்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1/dன்னு வந்து என்ன அர்த்தம்? இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டாலே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால டிஎக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். அந்த காஸ் 2x அப்படி எழுதுறோம். சமி புரியுதுங்களா? அப்போ x/2 அப்படி எழுதிட்டு காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் ஃபஸ்ட் என்னென்னு எழுதணும், சரிங்களா? இப்போ காஸ் 2xன்னு வந்துட்டா நம்ம என்ன எழுதலாம்? சைன் 2xன்னு வருங்களா? காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? சைன் 2x வரும். டிவைடட் பை எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், 2. அதை கீழே எழுதணும். சமி புரியுதுங்களா? காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் சைன் 2x டிவைட் பை 2. இங்கே வந்து மைனஸில் போட்டக்கூடாது. இன்டெகிரேஷனில் காஸ் இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் தான். இங்கே காஸ் 2xன்னு கொடுத்தனால சைன் 2x டிவைட் பை 2. இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெகிரல். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், x இன்ட்டு சைன் 2x டிவைட் பை 2 2 சார் என்ன? 4. இதுதான் பர்டிகுலர் இன்டெகிரலோட ஆன்சர். டினாமினேட்டரில் பாருங்கள் நம்பர் வந்துருச்சு, அதனால் இப்படியே நிப்பாட்டிக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே 1/dன்னு வந்ததுனால இது இன்டெகிரேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியிருக்காங்க எழுதியிருக்கா? நீங்கள் டைரெக்டாக கூட இந்த ஆன்சர் எழுதலாம். காஸ் 2xன்னு இருந்ததுன்னா சைன் 2x டிவைட் பை 2. ஏன்னா 1/dன்னு இன்டெகிரேஷன். புரியுதுங்களா? காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ 4வது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் எடுத்து எழுத போகிறோம். த சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது y = CF + PI காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெகிரலையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். y காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வந்துன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பு இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுடைய ஆன்சர். அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிடுறாங்களா? y = e⁻0x a cos 2x ப்ளஸ் b sin 2x எழுதிட்டு அடுத்து ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். இதனுடைய ஆன்சர் பாருங்கள், x sin 2x டிவைடட் பை 4. இதுதான் வந்து என்னென்னா கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த பாருங்கள், இதே ப்ராப்ளத்தை நம்மளுக்கு வேறு மாதிரி எப்படியெல்லாம் கேட்கலான்னு பாருங்கள். இந்த d² + 4 வந்து நம்மளுக்கு இப்படி கேட்கலாம். y² + y" + 4y = cos 2xன்னு கூட கேட்கலாம். இதே செம்ம. அல்லது இப்படி கூட கேட்கலாம். இங்கே பாருங்கள், d² இருக்குல்ல, இதை வந்து d²y / dx² + 4y = cos 2x இப்படி கூட கொடுத்து கேட்கலாம். எல்லாத்துக்கும் இதுதான் ஆன்சர். சமயம் புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.